குழந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டாள். கணவனும் மனைவியும் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தனர். கணவன் ஒரு கடையில் குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்தான். மனைவியின் பிறந்த வீடு வசதியானது. ஆகையால் அங்கே இருந்து அவ்வப்போது தேவையானவற்றை வாங்கி வந்து குடும்பத்தை சமாளித்தாள். அதனால் கர்வம் கொண்டு கணவனை கேவலமாக பேசி வந்ததுடன் உருப்படாதவரே என்று சொல்வாள். அப்படியே கூப்பிடுவாள். மனைவியின் அலட்சியத்தால் அவன் பொறுமை இழந்து ஒரு நாள் வீட்டை விட்டு சொல்லாமல் வெளியேறி விட்டான். அவர் எங்கே போனார், என்ன ஆனார் என்பதை பற்றி சிறிதும் அவள் கவலைப்படவே இல்லை. 3 மாதங்கள் அலைந்து திரிந்து சரியான வேலை கிடைக்காமல் பட்டினியோடு வீட்டுக்கு திரும்பி வந்தான். ஆனால் தயங்கியபடி வாயிற்படியில் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய 3.5 வயது பெண் குழந்தை அவனை பார்த்ததும் வீட்டுக்குள் ஓடிப்போய், அம்மா, நீ எப்போதும் உருப்படாதவரே என்று சொல்லிக் கொண்டிருப்பாயே, அந்த உருப்படாதவர் வந்து வாசற்படியில் நிற்கிறார் என்று கூறியது. அடுக்களையிலிருந்து மனைவி வந்து பார்த்தாள். கணவன் நின்று கொண்டிருந்தான். அவனை உள்ளே அழைத்தாள். தான் கூறுவதை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்த குழந்தை அப்பா என்று கூறாமல் உருப்படாதவர் என்று குழந்தை கூறியதை நினைத்து கண் கலங்கிவிட்டாள். வெட்கப்பட்டாள். பிறகு கணவனை அப்படி அலட்சியமாக கூப்பிடாமல் மரியாதையாக நடந்து கொண்டாள். கணவனின் வருமானம் குறைவாக இருந்தாலும் அல்லது தான் வேலை பார்த்து சம்பாதித்தாலும் சில மனைவியரிடையே அலட்சிய போக்கு இருக்கவே செய்யும்.